ஹோய் ஹலோ ஜூடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில வித்தியாசத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டீமில் போய் ரொம்ப விலை கொடுத்துனே கேம் வாங்குவீங்க. ஆனால் வந்து இப்போ நான் காட்டுற அக்கௌண்ட்டில் வந்து ரொம்ப கம்மியான விலையில் நான் கேம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து டாப் ரேட்டட் கேம்ஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நான் ரொம்ப கம்மியான விலையில் தரேன், நீங்கள் போய் வாங்கிடலாம். இதில் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் மெசேஜ் பண்ணுவேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஜிட்டி. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் போகிறீங்கன்னா, நம்ம வந்து இந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மோட்டர் பைக் கிடந்துச்சு, தண்ணியில் ஓடணும். அந்த பைக் கிடந்துச்சு. அந்த பைக்கை வச்சு நம்ம சுற்றுன்னு ஒரே போகிறோம். இந்த ஊரை சுற்றிட்டு இருக்கோம் பாருங்கள். அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக அடிக்குது பாருங்கள். வெளுத்து வாங்குற அலை. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூரெக்டாக போகிறோம். பாருங்கள் எல்லாம் நிற்கிறேன் பாருங்கள். டே ஓம் போடு தாண்டா வந்து எடுத்துக்க கோப்பட்டு தான் பாருங்கள் வரான் பாருங்கள், ஓடி வரான் அவன். சரி இப்போ நம்ம போயிடுவோம். அங்கே பாருங்கள் ஒரு சீக்ரெட் ஐலாண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு வந்து நம்ம இதுவரையும் போனதே இல்லை. இப்போ நம்ம அந்த ஐலாண்டுக்கு தான் போக போகிறோம். அந்த ஐலாண்ட் வந்து பெருசாக சின்னதாக தெரியாது. இந்த ஐலாண்ட் வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஜிடிஎஃப் விளையாடுறவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு நம்ம போக போகிறோம் ஜிடி. வாங்க இப்போ போகலாம். நம்ம வண்டி வேறு முக்கூர் போக மாட்டேங்குது. ஃப்ராங்க்லின் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஐலாண்டை பார்க்கணும். வாங்க ஒரு கண்ணெலாம் ஸ்லீப்பாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே காக்காலாம் பறக்குது ஜிடி. அது அண்டம் காக்கா வந்து இறங்கிடுவோம். நம்ம கரைக்கு வந்தாச்சு. அப்புறம் வண்டியை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு இந்த மண்ணில் நடந்து போவோம். பீச் மேலே நடக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். ஓடுறான் பாருங்கள், எக்ஸசைஸ் இதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேராக போகிறோம். எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த மலை மேலே இது மேலே ஏறி போவோம். இது மேலே ஏறி போனால் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓடுறா ராஜா ஓடுறா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ஜிவிடி. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் போய் கம்மியான ப்ரைஸில் போய் கேம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி கம்மியான ப்ரைஸ் கொடுத்தேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோலாம் ஒரு 100 தான் வரும் ஜிவிடி, போய் வேணால் வாங்கிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். நான் வியூ பாயிண்ட் அப்படியே வளைச்சி காட்டுறேன். கங்கா இப்போ ஒரு பாட்டு போட்டால் நல்லாயிருக்கும் தான். ஆனால் பாட்டு போட்டால் காப்பி எடுத்து தந்துடுவாங்க, வீணாக போனவங்க. அதனால் நம்மளால் பாட்டும் இப்போ போட முடியாது. யூடியூப் பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறான் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபர் கூட்டினா கூட நம்ம பாட்டு பாடலாம். ஆனால் இப்போ பாட்டு போட்டால் காப்பி ரைட்டு தராங்க, வீணாக போனவங்க. பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து உங்களுக்கு நான் லொக்கேஷனை காமிச்சிட்டேன், அங்கே தான் இருக்குது இந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போகணும். ஏதோ இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓடுறது பாருங்கள். இப்போ வந்து விறுவிறு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் முடிஞ்சளவு இப்போ அந்த முக்கியத்துக்கு நம்ம போகிறோம் பாருங்கள். வியூ பாயிண்ட் நீங்கள் அப்படியே ரசிங்க. அந்த வியூ பாயிண்ட் கடை தான் நம்ம இப்போ வீடியோ போட்டிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஆர் டூவில் வந்து ஒரே மிஷினை மட்டும் போட்டு அந்த மாதிரி டென்ஷன் ஏற்ற மாட்டோம். நம்ம நீங்கள் பார்க்குறப்ப அழகான இயற்கை. நீங்கள் டாஸ்க்கு கொடுத்தா அந்த டாஸ்க்கை நான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்டில் ஏதாச்சும் டாஸ்க் கொடுத்துருப்போங்க, நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயற்கையில் நம்ம அப்படியே ஓட போகிறோம். தண்ணிக்குள்ளே அப்படியே ஓடி போவோம் நம்ம. இப்போ வாங்க இப்போ ஓடலாம். ஓடுறா தண்ணிலே இப்போ நான்லாம் ஓடுவேன் ஜிடி. பாருங்கள் இது பேர் தான் தண்ணி ஓட்டம். முழுங்கிட்டானே. நீச்சல் அடிப்பான் நம்ம வேலைக்கு, நீச்சல் அடிக்க தெரியும், நீச்சல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மலை மேலே நம்ம ஏற முடியும். ஏற முடியலையே. ஏறாடே. இந்த மலை மேலே நம்மளால் ஏற முடியும். ஏறதை கை விட்டுருவோம் நம்ம. இருந்தாலும் அவன் ட்ரை பண்ணுறான் ஃப்ராங்க்லின், என்னால் ஏற முடியும்ண்டு. ஆனால் முடியாது ஜிடி, வாய்ப்பில். ரொம்ப ஒரு பெரிய மலையாக இருக்காது. அதனால் நம்ம கீழே இறங்கி நம்ம அந்த வழியாப்பில் போகலாம். எங்கிட்டலாம் ஏற முடியும். கீழே விழுந்தோன்னு நினச்சேன் பையன். இங்கிட்டாப்பில் நம்ம போவோம். அந்த வழி இருக்குது பாருங்கள். இப்படியே ஓடி போனால் வழி வந்துடும். ஓடுறா ஓடிஞ்சா நடந்து போகிறான் பாருங்கள், வீணாக போனான். இப்போ தான் ஓடுறான் பையன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறோம் நம்ம, சிலம்பங்கடை. அந்த சிலம்பங்கடைக்கு வந்துட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த உச்சிக்கு நம்ம போகிறோம். மலை உச்சிக்கு போகிறோம். மலை உச்சியிலேருந்து நம்ம இயற்கை வியூ பாயிண்ட் ரசிக்க போகிறோம் ஜிவிடி. என்னோட நீங்களும் அந்த வியூ பாயிண்ட்டை ரசிங்க. இப்படி ஒரு இடம் வந்து ஜிடிஏவியில் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெறும் மலை மட்டும்தான், சுற்றி மலை. ஏதோ லொக்கேஷன் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் வெயிலை பாருங்கள், சுற்றி காட்டுறேன் பாருங்கள். யானை ஃப்ராங்க்லின் மூஞ்ச பாருங்கள், உரைச்சிக்கிட்டே இருக்கார் ஃப்ராங்க்லின். சரி வாங்க வந்து ஒரு ஓட்டம் ஓடுவோம். நம்ம இந்த இடத்த பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வளைச்சி காட்டிச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள் அப்படியே இயற்கையை ரசிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டம் ஓடுவார் ஃப்ராங்க்லின். அப்படியே நம்ம இயற்கையை ரசிச்சுட்டே நடந்து போவோமா. இந்த லொக்கேஷனை பாருங்கள், நான் காமிச்சிட்டேன். எனக்கு இன்னும் மேப் ஒன்று திறக்கலை அவ்வளோக்கு. ஆனால் இந்த லொக்கேஷன் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தா நம்ம இப்போ நடந்து போவோம் ஓடி போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை உச்சிக்கு போவோம். அதனால் நம்ம ஸ்பீடாக ஓடணும். இப்போ சாடு கூடு அச்சமையில் ஓடு. நம்ம கிட்ட துப்பாக்கிலாம் இருக்குது பாருங்கள், பார்த்துட்டிங்களா ஜிவிடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாஸ்க்கு இருந்தால் ஏதாச்சும் கொடுங்க ஜிவிடி ப்ளீஸ். ஜிடிஏவி வேறு ஏற்றியாச்சு. நம்மக்கிட்ட நிறைய கேம் இருக்குது, ஸ்டீம் கேம். உங்களுக்கு என்ன கேம் விளாட்ணுன்னு சொல்லுங்கள், நான் விளாட்றேன். அதை ஏற்றி கண்டிப்பாக நம்ம விளாடுவோம் ஜிடி.
கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து நம்ம எந்த கேம் வீடியோ போகலான்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சலுகோடு மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு வீடியோ வந்து கம்மிங் சோன் ஜிபிடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து பாருங்கள், வெயில் பாருங்கள் எப்படி சுள்ளுன்னு அடிக்குது பாருங்கள். அதே நம்ம வந்து இந்த முக்கோணம் மலை மாதிரி தான் நம்ம ஏற போகிறோம். ஆஹா பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கை, எவ்வளோ ஒரு ரியாலிட்டியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஜிவிடி காக்கா குருவி எல்லாம் கத்துது போல் இருக்குது. இருந்தாலும் தேவையில்ல. ஆனால் இயற்கையோட சத்தம் ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்களும் கொஞ்சம் கேளுங்க இயற்கையோட சத்தத்தை. கிராஃபிக்ஸ் நல்லாவே இருக்குது ஜிவிடி பாருங்கள், ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஜிடிஏவினா ஜிடிஏவி தான் பாருங்க. காக்கா பறக்கிற நிழல் கூட நம்ம இங்கே தெரியுது. காக்காவில் கழுகுது. எப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏறி போவோம். இன்னும் கொஞ்சம் நம்மளை போய் பார்ப்போம். அங்கே என்ன தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஏறாடே நடக்கிறான் பையன் உடச்சோன்னா பாருங்கள். மழை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. உங்களுக்கு ஸ்டீம் கேம்ஸ் வேணால் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இங்கே யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிடி, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டாஸ்க் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ணுறதில்ல, எதுவுமே லைக்கும் பண்ணுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மலை உச்சி மேலே நம்ம ஏற போகிறோம். அங்கிட்டாப்புல போய் ஏறுவோம். இங்கே எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. இந்த மலையோட உச்சி அங்கே பாருங்கள். அந்த வியூ பண்ணுங்க, நம்ம போய் பார்ப்போம். நம்ம காட்டுது ஃப்ராங்க்லின் பிங். சரி விடுங்க, அதெல்லாம் வச்சு பார்த்துக்கலாம் அப்புறமா. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மேலே பாருங்கள் காக்கா பறக்குது. கருப்பு காக்கா போல் இருக்காது, அதான் இப்படி இருக்குது பார்க்க. வெயில் பாருங்கள் சுள்ளுன்னு அடிக்குது. அம்மா சுள்ளுன்னு அடிக்குது. இங்கே வரையும் என் கண்ணே கூசு ஜிவிட்டி. ஆஹா மறைய போகுதுன்னு நினைக்கிறேன். சூரியன் மறைய போகுது. அதுக்குள்ளேயே மறைய போதா? ஐயே என்னடா இது, இப்போ தான் சுள்ளுன்னு வானத்தில் வெயில் இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளேயே மறைய போகுது. காலை ஆட்டுறான் பைய. பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். செத்த நேரம் பாருங்கள் பாப்பா. வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி இருக்கா. அப்பா இப்போ பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறுவோம். ஏறுடா மலையில் ஏறுடா. வேகமாக ஓடினா தான் மலையில் ஏற முடியும். ஆனால் நம்ம வேகமாக ஓடி போய் முதல்ல ஏறிடுவோம் மலையில். இந்த மலை உச்சியில் போய் நம்ம வியூ பாயிண்ட்டை ரசித்து பார்க்கலாம். என்ன டாஸ்க்கு, ப்ளீஸ் டாஸ்க்கு கொடுங்க ஜிடிஎஃப்ல என்ன டாஸ்க் வேணால் இருக்குது, என்ன வேணால் நம்ம பண்ணலாம். நம்ம மிஷின் முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக தான் இருக்கும். நம்ம ஸ்பீடாக மிஷின் முடிக்கிறதுக்காண்டி வேலையை பார்ப்போம். இந்த மிஷின் வீடியோலாம் போட்டு கடுப்பேற்ற மாட்டேன். நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டான வீடியோ தான் நம்ம போகிறோம். காலப்பழம் ஏறோம் காலை. இப்போ பார்த்திங்கன்னா இது மேலே நம்ம ஏற போகிறோம். ஏறுடா. சறுக்கி விட்டுருச்சு பாருங்கள் இந்த உனக்கு வீணாக போனவன். ஐயா ஏற முடியல, எங்கிட்டாப்புல ஏற முடியல. அப்போ அங்கிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த போயாச்சு ஜிவிடி. இந்த பக்கத்து தான் நடராச்சா போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் தான் ஏறி போகணுன்னு நம்ம நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மலை மேலே தான் நம்ம ஏற போகிறோம் ஜிவிடி. ஏரியாச்சுன்னு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இப்போ இதுவும் வழுக்குது, என்ன பண்ணுறது. வாங்க அந்த மலை மேலே இப்போ ஏறிடுவோம். ரொம்ப ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஏறிட்டா அதுக்குள்ளே சூரியன் மறையதுக்குள்ளே ஏறி இன்னும் ஸ்பீடாக நம்மளாம் முடிஞ்ச அளவு நம்ம இப்போ ஏறுவோம் கஷ்டப்பட்டு. ஏறுடா முடிஞ்ச அளவு ஏறுடா. மலை கட்டு சிதறப்பட்டு படையப்போ, அந்த பாட்டு நம்மளுக்கு தெரியாது. சரி வாங்க இப்போ ஏறுவோம். எங்கே இந்த வழியில் தான் போனோம். இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் இப்படி போயிடுவோன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். மலைனாலும் பெரிய மலை இது. என்னதுடா சிங்கம்லாம் நிற்கிது. எப்பப்பா என்னடா இது, மலையில் ஏறும்போதே சுத்திட்டோமே. எம்மாடியோ என்ன நடந்து போச்சு. ஒரு சிங்கம் வந்து நம்மளை இப்போ கொண்டுருச்சு ஜிவிடி. நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. சரி ஜிவிடி அந்த வீடியோ தூரம் முடிச்சுன்னா டடா விஷயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆஸ்பத்திரிலேருந்து வெளியே வராரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஸ்டீம் கேம்ஸ் ஏதாச்சும் கம்மியாக வேலை பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை, சி யூ ஜிவிடி.